ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். டிடிடில வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி 6 மணி நேரம் தரிசனம் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால? ஸோ நீங்க ஏப்ரல் 2ஆம் தேதி பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அது இல்லாம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது போல நிறைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ச்சியா நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நம்ம வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் தரிசனம் போகணும் அப்படின்னா ரெகுலரா நம்மளோட சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன் ரொம்பவே ஃபாஸ்டா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில 7 மணி ஸ்டேட்டஸ்க்கு எல்லாமே இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லா முடிஞ்சு நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கான ஸ்லாட் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. க்ரௌட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கு. ரீசன் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கும் லீவு, நாளைக்கும் லீவு, நாளன்னைக்கு லீவு அப்படின்றனால உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் வந்து க்ரௌடு மற்ற நாட்களை விட அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ தரிசனத்துக்கும் வந்து அதே மாதிரி தான். இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா மொத்தமாக 30 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு 15லேருந்து 18 மணி நேரம் வந்து ஆகுது. ஸோ இதுவே வந்து நாளைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த க்ரௌடு இன்னுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலாம். பக்தர்களோட எண்ணிக்கை மற்ற டேஸை விட அதிகமாக தான் இருக்கு. இதுவே நீங்க ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன்ல சாமி பார்க்க போறீங்கன்னா ஒரு 4லேருந்து 7 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுவே நீங்க ஈவினிங் டைம்லாம் போறீங்க, ஒரு 5 மணி, 6 மணி, 7 மணி ஸ்லாட்லாம் போகும்போது க்ரௌடு ஹெவியா இருந்துச்சுன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல கூட வந்து இன்னைக்கான தரிசனத்துக்கு 300 ரூபா தர்ஷனுக்கு ஆகலாம். நேத்து சாமி பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,992 பேர் தர்ஷனம் வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸும். ஸோ இப்போ நமக்கு வந்து வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 0 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இருக்க சான்ஸ் இருக்கு. எதுக்கும் நீங்க நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டரை வந்து செக் பண்ணி பாருங்க. டெய்லியுமே கீழ் திருப்பதியில ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டோக்கன் நீங்க வாங்கிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு வெறும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதுமானது. எந்த டிக்கெட்டுமே நான் புக் பண்ணல, ஏன்னா நான் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்போது பிளான் இல்லை, சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் போறவங்க இந்த டிக்கெட் வாங்கிட்டு போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. வீக் டேஸ்ல, அதாவது திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி 3 நாட்கள்ல போறவங்களுக்கு நம்ம நேரடி சர்வதர்ஷனம் கூட கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதிலே சாமி பார்க்கலாம். இதுவே நீங்க வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்ல போறீங்கன்னா எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. சேம் டேயோட ஸ்லாட்லாம் இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சதுமே வந்து தீர்ந்துருது. அதாவது 3 மணி ஒரு 3:30 மணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்பவே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் மூவிங் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 2ஆம் தேதி ஏன் வந்து 6 மணி நேரம் தரிசனம் வந்து இருக்காது, 12 மணிக்கு மேலே தான் தர்ஷனுக்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனுமே அப்படிதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. காலையில ஸ்லாட்லாம் கிடைக்காது முதல் நாள். ஏன் அப்படின்னா நமக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நடக்குது. எதன் காரணமாக இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி உகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு. ஓகேங்களா? ஸோ தமிழ் வருட பிறப்பு எப்படியோ அதே மாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து தெலுங்கு வருட பிறப்பு. ஸோ இந்த தெலுங்கு வருட பிறப்புக்கு உகாதி ஆஸ்தானம் அப்படின்றது திருமலை கோவில்ல செய்வாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி கோவில்லாம் கிளீன் பண்ணக்கூடிய கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்குது. இதை எப்பெல்லாம் வந்து செய்யறாங்க அப்படின்னா உகாதி, அதே மாதிரி ஆடிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரியான முக்கியமான நாட்கள் எல்லாம் அதுக்கு வரக்கூடிய முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். இதுக்காக காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகர்கள் வந்து கோயில் முழுக்க ஃபுல்லாவே இந்த தூய்மை செய்யக்கூடிய பணிகளை வந்து செய்வாங்க. இதனால உங்களுக்கு தர்ஷன் வந்து இருக்காது. 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனங்களுமே அலோவ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வந்து முதல் நாள் ஜாயின் பண்ணக்கூடிய நேரடி சர்வ தர்ஷனம்லாம் முதல் நாளே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே. அடுத்த நாள் மாதிரி நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா 12 மணிக்கு மேலதான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு 300 தர்ஷன் புக் பண்ணியிருக்கிறவங்களுமே மத்தியானம் 2 மணி ஸ்லாட்ல இருந்து சில டைம் 11 மணி அந்த மாதிரிலாம் போய் கியூல ஜாயின் பண்ணுவோம். நமக்கு வந்து 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனமுமே அலோவ் வந்து பண்ணுவாங்க. இது ஏப்ரல் 2ஆம் தேதி தர்ஷன் போறவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். மத்தியானம் 12 மணிக்கு மேல நேரடி சர்வ தர்ஷனத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. தரிசனம் ரத்து அப்படின்னு கிடையாது. அந்த டைம்ல உங்களுக்கு தர்ஷன் இருக்காது. மீதி டைம் நம்ம வந்து 12 மணிக்கு மேல போயிட்டு சாமி வந்து பார்த்துக்கலாம். அதே போல ஏப்ரல் மாசம் திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் என்னென்ன அப்படின்றதும் டிடிடி அபிஷியலா உங்களோட பிரஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்ரீ அன்னமாச்சாரியார் வர்தந்தி அப்படின்ற ஒரு விழா நடக்குது.
அதே மாதிரி 7ஆம் தேதி வந்து மாச சிவராத்திரி, 8ஆம் தேதி வந்து சர்வ அமாவாசையா. அதே மாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு ஸ்ரீவாரி டெம்பிள்ல வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி மத்ஸ்ய ஜெயந்தி, அதுக்கப்புறம் ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்ரீ ராம நவமி ஆஸ்தானம், ஏப்ரல் 18ஆம் தேதி ஸ்ரீ ராம பட்டாபிஷேக ஆஸ்தானம், 19ஆம் தேதி சர்வ ஏகாதசியும், ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சலக்கட்ல வசந்தோற்சவம் வந்து நடக்குது. இது வசந்தோற்சவத்துக்கான டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திரம் நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழா வந்து திருமலையில நடக்குது. இதுதான் ஏப்ரல் மாசத்துல இருக்க முக்கியமான நாட்கள். அண்ட் 9ஆம் தேதி உங்களுக்கு வந்து தெலுங்கு வருட பிறப்பு உகாதி ஆஸ்தானம் வந்து திருமலையில நடக்குது. இந்த மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி எல்லாத்தோட புக்கிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே புக் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது ஜூலை மாசத்தோட புக்கிங் எல்லாம் அடுத்த மாசம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது என்னென்ன டேட்ல அப்படின்றது வீடியோ நம்ம சேனல்ல ஷேர் ஆகும், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து நீங்க திருமலையில ரூம் வேணும், ஏன்னா எங்களுக்கு ஆன்லைன்ல ரூம் கிடைக்கல, நாங்க ட்ரை பண்ணோம், சப்போஸ் வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கலன்னா என்ன பண்றது, பிரைவேட் ரூம்ஸ் இருந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல தொடர்ச்சியே கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன், இது வந்து பிரைவேட் அக்கமடேஷன் தான். அண்ட் மடம் கூட இது கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன், அவங்களோட மடம் திருமலையில இருக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்லயே அவங்களுக்கான ரூம் புக்கிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் அதை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ரூம் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா டிடிடி ரூமாக இருந்தால் நமக்கு 100 ரூபாய் ரூம் இருக்குது, 50 ரூபா ரூம் ஆஃப்லைனில் கிடைக்கும். அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம் இருக்குது, 1500 ரூபா ரூம்லாம் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். பட் அங்கே இருக்க ப்ரைவேட் மடங்களில் உங்களுக்கு ரூம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து மார்ச் மாதத்தில் புக்கிங்ஸ் வந்து அவைலபிள் இல்லை, அதாவது முடிஞ்சிருச்சு. ஏப்ரலுக்கு வந்து ஒரு சில டேஸ்க்கு மட்டும் ரூம்ஸ் வந்து கவுண்டிங் காட்டுது. அண்ட் மே மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மே மாதத்துக்கு நிறைய நாட்கள் வந்து ரூம் இருக்குது. அதே மாதிரி ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நாட்கள் புக் ஆகிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே அவைலபிள் இருக்குது. யாராவது ஜூன் மாதத்தில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோம், ரூம்ஸ் கிடைக்கல, பட் எங்களுக்கு கன்ஃபார்மாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், ஆஃப்லைனில் நாங்கள் வந்து மத்தியானம் ரீச் ஆகும்போது ரூம் கிடைக்கல, சப்போஸ் புக் பண்ண முடியல, அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணி ரூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தா கூடங்க புக் பண்ணியிருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா செக் அவுட் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்த டேயே நம்ம வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 2ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 3ஆம் தேதி நம்ம செக் அவுட் கூட கொடுத்துக்கலாம். டைம் வந்து பார்த்துக்கோங்க, 9 AM to 9 AM அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 2 பேர் ஒரு ரூமில் 2 அடல்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து ஒருத்தவங்களோட ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி வரும். ரூமோட டோட்டல் காஸ்ட்டு நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செக்இன் டைம், செக் அவுட் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புக் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட புக் பண்ணிக்கலாம். ரிங் ரோடு கிட்ட தான் இந்த அக்கமடேஷன் வந்து இருக்குது. இப்போ புதிய பில்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ப்ரைவேட் ரூம் அப்படின்னா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மற்ற ரூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க வந்து நம்ம நேமை நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 days பிஃபோர் நம்ம வந்து கால் பண்ணி திரும்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1004, 1200க்கு மேலே தான் இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட புக்கிங்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிள் இருக்கும். நாமளே புக் பண்ணிக்கலாம், இது யார்கிட்டையும் கொடுத்து பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.